ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேரோட மனதில் ரொம்ப கஷ்டப்படணும், என்னென்ன பிரச்சனைகள் வருமோ பாதிப்புகள் வருமோ அப்படின்ற கவலைகள் அதிகரித்துட்டே தான் நாளுக்கு நாள் போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே சின்ன சின்ன அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வளமாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ சிம்மராசி என்பர்கள் அஷ்டமத்து சனியை நினைத்து நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றத ஒரு கவலை தேவையில்லாது. அதற்குரிய எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்வதனால அதனுடைய தாக்கங்களை கண்டிப்பாக குறைக்க முடியும். அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தையும், அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்களுடைய சாதகமான நிலைகள் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்குள்ள கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அது என்ன அப்படின்ற தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருடம் விசுவாச வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே தமிழ் மாதமான ஆனி மாதம் தாங்க கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே தமிழ் மாதத்தை சூரியனுடைய பயிற்சிகளை வைத்து தான் கணிப்பாங்க. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிதுனத்துக்கு போக போகிறாரு. எப்போ ஜூன் 15 பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ ஜூன் 15ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகக்கூடிய சூரியன் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த டைமில் என்ன மாதிரியான பலன்கள் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், குருவும், சூரியனும் இருக்க போகிறாங்க. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேது பகவானும் இருக்காங்க. கூடவே கும்ப ராசியில் சனி, ராகு பகவான் இருக்க போகிறாங்க. ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அதே போல் அதை தொடர்ந்து ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போக போகிறார். அதாவது சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ளே போய் நுழைய போகிறாரு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜூன் மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் இணைந்து தாங்க இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சூரியனும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 22க்கு அப்புறமா புதனும் போய் அங்கே சேர்ந்துடுவார். ஸோ புதனும் சூரியனும் குரு எல்லாமே இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான யோக அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதாவது பணவரவை அதிகரித்து கொடுப்பாருங்க. உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக அது விருத்தியாகும். அஷ்டமத்து சனி நமக்கு நிறைய ஆபத்துகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தாங்க. அதெல்லாம் யாரும் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானை தவிர்த்து ராகு கேதுவும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 வருட கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. இந்த எல்லா கிரகங்களுடைய பாதிப்புகளையும் உங்களுக்கு முறியடிக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. 11வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை நல்ல நிலையில் தாங்க வச்சுருக்க போகிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த டைமில் மற்ற ராசிகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் முழுக்க சிம்மராசி நேர்கள் தாங்க பண வரவுகளை அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட ஒரு பொற்காலம் இருக்குமா அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க. வியாபாரம் பெரிய அளவில் ரொம்ப குறுகிய காலத்தில் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியினுடைய பேரில் தாங்க. கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அஷ்டமத்து சனி நடந்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால
அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்மராசி நேயர்கள் எதை பற்றியுமே வந்து கவலையே வந்து படாதீங்க. நடக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லது தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் கவலைகள்லையோ மன அழுத்தத்துலேயோ வந்து ஆளாக மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எப்போ மீண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ரிலாக்ஸாக வந்து இருக்க முடியும். ஸோ இந்த 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் தாங்க இருக்க போகிறாரு. அதனால் அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே பார்த்துட்டு அதை நினச்சி நம்ம வந்து கவலைப்படுறதுனால நமக்கு ஒன்றுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. ஸோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யலாம், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். அஷ்டமத்து சனியினுடைய ஆபத்துக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் சிம்மராசி நபர்கள்ட்ட நிறையவே இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து பயந்துக்கவே கூடாது. சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் தாங்க. சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக ஒரே ஆளாக தனியாக நின்று இருக்காங்களோ அதே மாதிரி தான் சிம்மராசி என்பர்களும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்குது. அதை வைத்தே நீங்கள் நிச்சயமாக வந்து பழிச்சிப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது, வருமானங்களும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு ரொம்பவே வந்து பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கிறாரு. குருவோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். அதை பற்றியும் இந்த டைமில் நம்ம பார்த்துடலாம். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு மற்றும் சூரியன் இந்த 2 கிரகங்களும் இணையக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் 11வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சொல்லப்போனால் உங்ககிட்ட நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட இப்போ உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உறவினர்கள் வழியில் மனக்கசப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களோட வாக்குவாதங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். எதுக்காக? சொத்துக்காக தான். சொத்து பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ சமுதாயத்தில் உங்களுடைய நல்ல பெயர் வந்து கெடக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கலாம். ஸோ அதனால் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை பற்றின ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா அதிலிருந்து முழுமையாக நீங்கள் வந்து உங்களை விலக்கிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க, என்றைக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு தவறை வந்து செய்திருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் என்ன தவறுகளை செய்திருக்கீங்களோ அதற்குரிய பலன்களை அடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் இல்லையா, சனி கர்ம காரகன், உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாத்தையுமே போக்கக்கூடியவன். அதனால் என்றைக்கோ செய்த ஒரு தவறுக்கு இன்றைக்கி நீங்கள் அவப்பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. வீணாக உங்கள் மேலே வந்து பழி போடுவாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம தாண்டி தான் இந்த காலகட்டங்களை கடந்து வர வேண்டி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும், இப்படி செஞ்சால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சிந்தித்து வந்து செயல்படுங்க. அதிலிருந்து உங்களை முழுமையாக வந்து காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் எடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் எப்படிங்க நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுடைய தேவைக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும் தான். ஆனால் அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும். உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் யோசிங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து இன்னும் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சிந்தித்து வந்து செயல்படுங்க. அதே நேரம் இதுக்காக எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் கடினமான உழைப்புகளை போட்டுட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஷ்டமத்து சனியினுடைய காலகட்டங்கள் இருக்கும் பொழுது மருத்துவ செலவுகளும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த மருத்துவ செலவுகளையும் நம்ம சமாளிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக கண், காது, மூக்கு இது தொடர்பான விஷயங்கள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் இந்த ஆனி மாதம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சிக்கல்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கான முடிவுகளை நீங்கள் வந்து கொண்டு வர போகிறீங்க. சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஸோ அட்டகாசமான பலன்கள் காத்துட்ருக்குங்க. மேலும் நேர்மையான முறையில் நிறைய வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.